இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. எங்க வீடு அடிச்சிருச்சு. ஒரு 4 வீடு தண்ணிக்குள்ள முழுங்கிருச்சு. வைகை ஆற்றில் இருந்து கண்மாய்க்கு ஆர்ப்பரித்து ஓடும் தண்ணீரால் கால்வாயின் தடுப்பு சுவர் இடிந்து விழும் காட்சி வெளியாகியுள்ளது. பொதுப்பணித்துறையினர் அப்பகுதியில் இருக்கும் மக்களை பாதுகாப்பான இடத்திற்கு தங்க வைக்க அழைத்துச் செல்லும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். எங்க வீடு அடிச்சிருச்சு. ஒரு 4 வீடு தண்ணிக்குள்ள முழுங்கிருச்சு. இப்போ எங்களுக்கு வீடு கட்டித்தரோம்னு சொல்லியிருக்காங்க. கூட்டிகிட்டு இப்போ 30 பேர் நாங்கள் அந்த லைனில் இருக்கோம். 30 பேர்த்த கொண்டு வந்து இங்கே வச்சுருக்காங்க. எங்களுக்கு நாங்கள் என்ன செய்கிறது? இந்த 4 வீட்டுக்கு தான் இப்போ எங்களுக்கு இதாக இருக்குது. எங்களுக்கு பராமரித்து கொடுக்கணும், இல்லை எங்களுக்கு வீடு கொடுக்கணும். எங்கள் வீடை கட்டி கொடுக்க சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நாங்கள் காலி பண்ணிக்கிறோம். அவ்வளோதான் சார். நாங்கள் அதுக்கு மேலே எங்கள் எதுவும் சொல்ல விருப்பம் இல்லை. எங்களுக்கு வீடை கொடுக்கணும், இல்லை இடத்த கொடுக்கணும். எதாவது உங்களுக்கு கொடுக்கணும். ஆமாம், ரெடி பண்ணி கொடுக்கணும் சார். ஆமாம், அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன வேணால் நானே நாங்கள் வீடை இடிக்க விட மாட்டோம். அதுவரை நாங்கள் அதில் தான் இருப்போம். ஆமாம், பராமரித்து கொடுத்தா போதும் சார். அதுவரை நாங்கள் அங்கே தான் இருப்போம். எங்களுக்கு வீடை மட்டும் கட்டி கொடுக்க சொல்லுங்க. அவ்வளோதான். எங்களுக்கு பராமரித்தே கொடுத்த போதும் சார். கங்காதேவி மரியாதை கூட அதையாச்சும் கூட்டிட்டு ஓட மாட்டாங்க. அந்த மரியாதை கூட எங்களுக்கு இல்லை சார். இதெல்லாம் நீங்கள் அரசாங்கத்திலிருந்து எங்களுக்கு கேட்டு கொடுக்கணும். நாங்கள் இப்படியே கொத்தாடியே இருக்க முடியாது. எங்களுக்கு ஒரு நல்ல வழி காமிங்க. இடத்த கொடுத்து விட்டு நீங்கள் அப்புறம் இவரை இடிச்சு எங்களுக்கு இது பண்ணுங்க. இடிக்கக்கூடாது. நாங்க எங்க போறது? இல்லை, கரண்ட் போயிடுச்சு, எல்லாமே போயிடுச்சு. இன்னைக்கு 2 லட்சம் அரிசி ஜாமான் பாதி போச்சு. எங்களுக்கு நடவடிக்கை எதுவுமே இல்லை. அப்பதான் நாங்களும் வேலை பார்ப்போம். எங்களுக்கு கால்வா ஓரத்தில் வீடு கட்டி கொடுத்தாங்கண்ணே, பஞ்சாயத்து கூடத்துலேருந்து. அது இடிஞ்சு போச்சு. பாம்பு பூச்சி எல்லாம் வந்துச்சுண்ணே. நாங்கள் ரொம்ப வருஷம் ஆச்சு. நான் கல்யாணம் நடந்து 25 வருஷம் அங்கே இருக்கேன். ஐயா தலைவரை ஏட்ட சொன்னேன், ஐயா பாம்பு பூச்சி வருதுங்க, பிள்ளை குட்டி இருக்கோம், நாங்கள் எதுவும் செய்ய முடியலையா, வீடு உளுந்துருச்சுங்கன்னு சொல்லிட்டேன். எதுவுமே நடவடிக்கை எடுக்கலை. யாருமே வந்து பார்க்க ஓட்டு மட்டும் கேட்குறாங்க. வந்து பார்த்துக்கலாம், ஓட்டு மட்டும் கேட்குறாங்க. அப்போ நாங்கள் எங்கே போகிறது? ஓட்ட மாட்டேங்கல வீட்டில் நாங்கள் சொல்லிக்கிறோம். அதை பாருங்க, இதை பாருங்க, எதுவும் கண்டுக்கவே மாட்டாங்க. சீப்பர்களை கொத்தடிமை மாதிரி வச்சுருக்காங்க. எதுவுமே கண்டுக்கூட மாட்டாங்க. என்ன பண்ணுறது? பிள்ளை கூடயே வச்சு நாங்கள் என்ன பண்ணுறது? ஒரு இடத்த வாங்கி அந்த வீட்டில் தான் நாங்கள் இருப்போம். அந்த வீடை கட்டி கொடுங்க, நாங்கள் போய்க்கிறோம், வெளியே எரிக்கிறோம். அது விளக்கமாறு கூட எங்களுக்கு சுத்தம் பண்ணுறது கூட விளக்கமாற வச்சு கூட அந்த வீட்டுக்கு விளக்கமாறு கூட கொடுக்குறாங்க. கூட்டுறதுக்கு எங்களுக்கு கொடுக்குற மாதிரி அது கூட எங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. சீப்பர்களுக்கு எங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. எந்த தொழிலும் கொடுக்க மாட்டாங்க. எதா இருந்தாலும் எங்களுக்கு எங்கே தண்ணி போனாலும் சீப்பர்கள் தான் கொண்டுறாங்க. அங்கே வாங்க இங்கே வாங்கன்னு. இப்போ எங்களுக்கு தொழிலாயிடுச்சு. எதுவுமே எங்களுக்கு கண்டுக்கிற மாட்டாங்க. இப்போ எவ்வளவு நேரம் கால்வாயில தண்ணி போச்சு? 2 மணி நேரம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.